டாரடிக்சுவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம பார்க்கறது 7ஆம் வகுப்பினுடைய இயல் 7ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி வினாக்கள். இந்த முக்கியமான வினாக்கள் அப்படின்றது குரூப் 2வினுடைய தேர்வு நோக்கில் 10,000 கேள்விகள் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த இயல் 7ல முதல் கேள்வி, மாறி ஒன்றி இன்றி வறண்டிருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு பொன் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் அப்படின்னு சொல்றாங்க. உலையில பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. மூன்றுரை அறையினார். ஒன்றிலா மூன்றிலோ இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமில்லாத வீடுகள்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மாறி ஒன்று இன்றி அப்படின்னா மழை இல்லாம வறண்டிருந்த காலத்திலும் பாரி மடமகள் பான்மகருக்கு பாடி பரிசில் பல வந்திருக்கக்கூடிய புலவர்களுக்கு பொன் வழங்கியதை சொல்லியிருப்பாங்க. ஒன்றுமில்லாத வீடுகள் அப்படின்றது எதுவுமே இல்லை. மூன்றுரை அறையனார். ஆப்ஷன் சி. பழமொழி 400 என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. பழமொழி 400 நூலினுடைய ஆசிரியர் மூன்றுரை அறையனார். அடுத்து பொருந்தாதது எது? பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், 10 ஏலாதி. இது மூணுமே 14 கீழ்கணக்கு நூல்கள். இது மூணுமே 14 கீழ்கணக்கு. இந்த 10 நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கலித்தொகைன்னு சொல்லக்கூடிய 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. அப்ப அதுதான் பொருந்தாதது. மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு கேக்குறாங்க. கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மூன்றுரை அறையனார். இதே மாதிரி 7வது இயற்றிய கணித மேதாவியாரும் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். அடுத்து விருந்தோம்பல் அப்படின்ற பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த மூன்றுரை அறையனார். ஆப்ஷன் பி. அடுத்து பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள். இதுல சரியான தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. பாரி மடமகள் பான்மகருக்கு அப்படின்றாங்க. நீர் உலையுள். இங்கேயும் பாத்தீங்கன்னா பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள். இந்த இழை கொடுத்திருக்காங்க. அப்ப இது 3 கூற்றுமே தவறு. ஆப்ஷன் ஏ. பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். மாறி என்பதன் பொருள் மழை. ஆப்ஷன் சி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. இதை பிரிச்சிங்கன்னா இம்மு கூட்டல் ஆ. இதை பிரிச்சிங்கன்னா இம்மு கூட்டல் ஆ. இதை பிரிச்சிங்கன்னா இம்மு கூட்டல் ஊ. இதை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆ. இப்ப இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்புக்கு அப்புறம் தான் என்ன வரும்? இம்மு வரும். எடுத்தோடனே நம்ம மகரத்தை போட்டோம்னா தப்பு. இப்புக்கு அப்புறம் தான் என்ன வரும்னா இம்மு வரும். அப்ப பழமொழி 1 இதுல பாத்தீங்கன்னா மூணுமே மகரத்துலதான் இருக்கு. அப்ப ஆனா 2, ஆவண்ணா 3, ஊவண்ணா 4. அப்ப அந்த வரிசையில பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்து பழமொழி 400 எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. 400 பாடல்களை கொண்டுள்ளது. அகநானூறு 400 பாடல்கள் தான். நிறையவே 400 பாடல்கள் தான் வரும். அடுத்து சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன. பசுமரத்தாணி போல. பச்சை மரத்துல ஆணி அடிக்கிறது அப்படியே நிற்கும். பசுமரத்தாணி போல பதிஞ்சிச்சு. ஆப்ஷன் பி. அடுத்துதான் ஒன்றிலா மூன்றிலோ இல் அப்படின்னு சொல்றது. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழி 400. ஒன்றுரா மூன்றிலோ இல் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமில்லாத வீடுகள் எதுவுமே கிடையாது. பழமொழி 400. தவறான இணை எது அப்படின்னு கேக்குறாங்க. வறண்டிருந்த இது சரி. புகவாக, புகாமல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மடமகள் அப்படின்னா இளமகள், நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள், புகவாக அப்படின்னா உணவாக கொடுக்கிறது, புகாமல் அப்படிங்கிறது இந்த பொருள் கிடையாது. அப்ப இந்த பி தான் தவறு. அடுத்து அங்கவை சங்கவை அப்படிங்கிறவங்க யாரோட மகள்கள்? பாரியினுடைய மகள்கள். ஆப்ஷன் பி. யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவரை போல் என்று புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் அப்படின்னு சொல்றது பாரதியார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மூதுரையில அவை சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கோல்டு பிஸ்கட் அப்படிங்கறதனுடைய தமிழ் சொல் தங்க கட்டி. ஆப்ஷன் பி. சரியான கூற்று எது அப்படின்னு கேக்குறாங்க. கூற்று 1. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்களுடைய கலப்பை தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் தான் என்னது அப்படின்னா நாட்டுப்புற பாடல். உழைக்கிற மக்கள் கலைப்பு தெரியாமல் இருக்கணும் பாடுற பாடல் நாட்டுப்புற பாடல். அந்த நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயலும் வாழ்வும் அப்படிங்கிற இந்த பாடல் உழவு தொழில் வகையை சார்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கூற்றுகளுமே சரி. அப்ப அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல்களை கீவா ஜெகநாதன் எந்த நூல்ல தொகுத்திருக்காரு அப்படின்னா மலை அருவி அப்படிங்கிற நூல்ல தொகுத்திருக்காரு. அடுத்து பிழையற்ற தொடர் எது? மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு கட்டி போரடித்தால் இங்க பாத்தீங்கன்னா மாடு கட்டி இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வழி நமிக்கும். மாளாது சென்னல் என்று. இப்ப இது சரி. இங்க பாத்தீங்கன்னா இக்கு இருக்கு.
அதே மாதிரி இங்க மாளாது அப்படிங்கறதெல்லாம் மாறி இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்ததா பொறுத்துக. குழி அப்படின்றாங்க. அந்த குழி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். 1 குழிங்கிறது நில அளவை. ஜான் அப்படின்றாங்க நீட்டல் அளவை பெயர். 2 மணி அப்படின்றாங்க. மணி அப்படின்னா நெல் மணி, முற்றிய நெல் அப்படிங்கிறாங்க. சீலைனா புடவை. அப்ப 3 4 2 1 ஆப்ஷன் ஏ. பாண்டியர்களினுடைய தலைநகரம் மதுரை. ஆப்ஷன் ஏ. அவங்களோட 2வது தலைநகரம் நெல்லை. ஆப்ஷன் பி. அடுத்து தன்பொருணை புனல் நன்னாடு யாருடையது அப்படின்னா சேக்கிலாருடையது. தன்பொருணை புனல் நன்னாடு அப்படின்ற வரிகள் சேக்கிலாரினுடையது. பொதிகை மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேக்குறாங்க. திருநெல்வேலி. இமையிலாயினும் பொதியிலாயினும் பதியல் அறியா பழங்குடி அப்படின்னு சொல்லி இளங்கவடிகள் அந்த பொதிகை மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருப்பாரு. அதையும் சொல்லுவாங்க. சரியான கூற்று எது? கூற்று 1 தமிழகத்தின் பழமையான நகரம் திருநெல்வேலி. அடுத்ததா இங்க நெல் வயல்கள் இந்த நகரத்துக்கு வேலி மாதிரி அமைந்திருக்கிறதுனால இதுக்கு நெல்வேலி அப்படின்ற பெயர் இருந்துச்சு. தற்போது நெல்லை என மருவி அழைக்கப்படுகிறது. அப்ப அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்தது திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என போற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்னு சொன்னவர் திருஞான சம்பந்தர். தேடு அப்படின்றதனுடைய வினைமுற்று சொல் தேடினார். இதே இது தேடிய அப்படின்னு சொன்னா தேடிய பணம் அப்படின்னு சொல்லுவோம். இது பெயர் எச்சம். தேடி நிகரத்துல முடிஞ்சுன்னா இது வினை எச்சம். தேடுதல்னு முடிஞ்சுன்னா இது தொழில் பெயர். ஆப்ஷன் பி. அடுத்து பிழையற்ற தொடர் எது? தன்பொருணை புனல் நன்னாடு. தன்பொருணை ஐ வழி யவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஐல முடிஞ்சிருக்கு. அதுக்காக நம்ம ஐ போட்டோம்னா தப்பு. தன்பொருணை 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். இதுல 2 ஆப்ஷன் கூட கொடுத்து கேட்கலாம். ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பெடுமை அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். இன்னொன்னு 2ஆம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்ப நம்ம ஆப்ஷன் தப்பா போட்டோம்னா தப்பு. 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்ப அங்க தென்பொருணை புனல் நன்னாடு ஆப்ஷன் ஏ. அடுத்து பொதியிலாயினும் இமையிலாயினும் 17 அறியா பழங்குடி எனும் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. பொதிகை மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருப்பாரு. திரிகூட மலை என வழங்கப்படக்கூடிய மலை எது அப்படின்னா குற்றாலமலை. திரிகூட ராசப்ப கவிராயர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்றாங்க. அவன் கட்டுரை எழுதாமலா இல்ல, அவன் வராமலா இல்ல அப்படின்னா வந்திருக்காங்கிறத எதிர்மறையா சொல்றது. அப்ப கட்டுரை எழுதியிருக்காங்கிறத எதிர்மறையா சொல்றது. அப்ப பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். ஆப்ஷன் சி. பிழையற்ற தொடர் 17 அறியா பழங்குடி. 17 அறியா பழங்குடி. இது எப்படி வரணும் அப்படின்னா அறியாத பழங்குடி அப்படின்னு வரணும். ஈறு கெட்ட அறியும் அப்படின்னா நேர்மறை, அறியானா எதிர்மறை. அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆன்சர் ஏ. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறி. அண்ணனோடு போ, கூடுகட்டு, தமிழ் படி, அரசு ஆணை பிறப்பித்தது அப்படின்னு சொல்றது செய்தி வாக்கியம். மத்த 3மே கட்டளை தொடர். ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோர் கெஞ்சும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் குற்றால குறவஞ்சில இருக்கக்கூடியது. அடுத்ததா கனி, சுற்றுலா, மந்தி, வானரம். இப்ப இதுல இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வழல, ரகரம் நகரம். இப்ப இதுல முதல்ல ககர வரிசை தான் இருக்கணும். ககர வரிசையில எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா கனி அப்படிங்கிறது இருக்கு 1. அடுத்ததா வேற என்ன இருக்கு? இஞ்சு வரிசை கிடையாது. இச்சு வரிசை இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலாவை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஊ. அப்ப சுற்றுலா 2. அடுத்து இஞ்சுல இல்ல, இட்டுல இல்ல, இத்துல இல்ல, இந்துல இல்ல, இம்முல இருக்கு. என்ன இருக்குன்னா மந்தி அப்படின்றது இருக்கு. அப்ப மந்தி 3, வானரம் 4. இங்க இருக்கு வகரம். அப்ப ஆப்ஷன் டி. அடுத்து குற்றால குறவஞ்சினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர். ஆப்ஷன் சி. தன்பொருணை நதி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா தாமிரபரணி. ஆப்ஷன் ஏ. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யக்கூடிய ஆறு எது அப்படின்னா தாமிரபரணி. ஆப்ஷன் ஏ. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிப்பது எது அப்படின்னா உழவு தொழில். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. 5 மாடுகள் மேய்ந்தன. மாடுகள்ங்கிறது ஒரு பன்மை விகுதி. மேய்ந்தன அப்படி மாடுகள்ங்கிறது ஒரு பன்மை. அது மேய்ந்தனன்ற அந்த விகுதி வச்சு கரெக்டா முடிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கேத்த வினா எத்தனை மாடுகள் மேய்ந்தன? ஆப்ஷன் ஏ. அடுத்து மாறி ஒன்று அப்படின்றத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? உடம்படுமை விதி போடலாம். இ ஐ வழி யவ்வும் அப்படிங்கிறதுல இந்த ரீ அப்படிங்கிறது இகரம். அதனால இங்க ஈங்கிற உடம்படுமை வந்திருக்கு. இது உடல் மேல் உயிர் ஒன்றி யோவா மாறி இருக்கும். மாறி ஒன்று. ஆப்ஷன் ஏ. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பெயர்ந்து நிற்கும் அப்படின்றாங்க.
இதுக்கேத்த வினா இங்கு நகர பேருந்து நிற்குமா? கேள் என்னும் வேர் சொல்லினுடைய வினை எச்சம் கேட்டு. ஆப்ஷன் ஏ. வயலுக்கு நீர் வரக்கூடிய வழியை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மடை அப்படிம்பாங்க. வயலுக்கு தண்ணி வரக்கூடிய அந்த வழியை மடை அப்படிம்பாங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா 1730. சிவகங்கை மீட்டாண்டு 780. தேர்ந்தெடுத்து அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து. உயிர் வரி உக்குரல் என்ன செய்யும்னா மெய்ய விட்டுட்டு ஓடிரும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி தேர்ந்தெடுத்துன்னு மாறி இருக்கும். அப்ப தேர்ந்தெடுத்த பிரிச்சு எழுதணும்னா தேர்ந்து கொடுத்தல் எடுத்து. ஓடை எல்லாம் இதுவும் அதே மாதிரிதான் உடம்பிடுமை புணர்ச்சி. இட்டு கூட்டல் ஐ. ஈ ஐ வழி எவ்வும் அப்படிங்கறது ஈ வந்துருச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ஏவா மாறி இருக்கும். ஓடை எல்லாம். அடுத்ததா 48. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ 3 4 2 1. அடுத்ததா பொறுத்துக. கவிஞர் அப்படின்னு சொல்லும் போது பொயட். நெற்பயிர்னா பேடி. வேளாண்மை அக்ரிகல்ச்சர். அயல்நாட்டினர் ஃபாரினர். இப்ப 2 1 3 4. ஆப்ஷன் ஏ. கூலம் அப்படின்றதனுடைய பொருள் கூல வணிகன் அப்படின்றாங்க. கூலம்னா தானியங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆப்ஷன் ஏ. கூல வீதி அப்படிம்பாங்க. வேணு வனம் அப்படின்னா மூங்கில் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காடு. அதான் வேணு. வேணு வனம். மூங்கில் மரம் வேணு வனம். மூங்கில் காடு. வனம்னா காடு. மூங்கில் காடு. அதே மாதிரி வேயினாலும் மூங்கில் தான். அடுத்தது கூற்று 1. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படின்ற பெயரும் இருந்திருக்கு அப்படின்றாங்க. கூற்று 2. திருநெல்வேலியில் பெருமளவு ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் வாழை அப்படிங்கிறது பயிரிடப்படுகிறது அப்படின்றாங்க. அப்ப 2 கூற்றுகளும் சரி. காவல்துறை அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சிறைச்சாலை. ஆப்ஷன் ஏ. நெல்லிக்காய் உற்பத்தியில தமிழகத்தில் முதலிடம் வைக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா திருநெல்வேலி. நெல்லிக்காய் உற்பத்தியில திருநெல்வேலி. அடுத்ததா தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்துல இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு பேர் என்னது அப்படின்னா கொற்கை. சோழர்களினுடைய தலைநகரம் துறைமுக நகரம் கொற்கை. முத்துப்படு பரப்பின் கொற்கை மூன்றுரை என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நற்றிணை. முத்துப்படு பரப்பின் கொற்கை மூன்றுரை அப்படின்னா அது நற்றிணை. கொற்கையில் விளைந்த பெருந்துறை முத்து. முத்து அப்படின்னா அது அகனானூறு. ஆதிச்சநல்லூர் தற்போது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்து கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. கொற்கையில் விளைந்த முத்துகளை கிரேக்கம் ரோமபுரியை சேர்ந்த யவனர்கள் விரும்பி வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது கூற்று ஆதிச்சநல்லூரில் பழந்தமிழர் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் சரி. நெல்லையப்பர் திருக்கோயில் திருநெல்வேலியில அமைஞ்சிருக்கு. அப்ப 3 கூற்றுகளும் சரி. தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள்ல சரியானது எது அப்படின்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, கடனா நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்தும் சரி. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை அப்படின்னு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் எதனுடையது அப்படின்னா தேவாரத்தின் உடையது. அடுத்து கூற்று 1. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடத்தை அகச்சாலைன்னு சொல்லுவாங்க. அகச்சாலை பொற்காசுகள் உருவாக்கக்கூடிய இடம். வணிகம் நடைபெறக்கூடிய நகரை பேட்டை அப்படின்னு வழங்குவது பண்டைய மரபாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புறவியல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம்னா இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 1 4 3. ஆப்ஷன் பி. சரியான பழமொழியை கண்டிருக்க. நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஆப்ஷன் சி. அடுத்ததா கல்டிவேஷன் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பயிரிடுதல். ஆப்ஷன் சி. அடுத்து அக்ரானமி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உளவியல். ஆப்ஷன் சி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குரல் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி எது அப்படின்னா போலன்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்ப ஓமை அணி. அடுத்து உவமை ஒரு தொடராகும். தவறான கூற்று எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடர்பாகவும் ஓம உருவு மறைந்து வந்துச்சுன்னா அது ஏகதேச உருவக அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கிடையாது அப்படின்னா தவறு. எடுத்துக்காட்டு ஓமையணி. மறைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. வெளிப்படையா வந்தா ஓமையணி. உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமையணி. இந்த கூற்று சரி. காளை கொம்பு முளைத்த குதிரை போல அது ஒண்ணு நடக்கவே நடக்காது. காளைக்கு எப்படி குதிரை மாதிரி கொம்பு முளைக்கும்? அது காளை கொம்பு முளைச்ச குதிரை மாதிரி பாஞ்சு வர்றதுன்றது வாய்ப்பே கிடையாது. அப்ப இது இல்பொருள் ஓமையணி. இல்லாத ஒரு பொருளை சொல்றது. அப்ப அனைத்தும் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அப்ப இதுல தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் தவறு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்றாங்க. இது எடுத்துக்காட்டு ஓமையணி. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு
தோண்ட தோண்ட என்ன செய்யும் அப்படின்னா அந்த கிணறுல வந்து தண்ணி ஊத்து வரும். அதை போல அந்த போலன்ற வார்த்தை மறைஞ்சு வரும். கற்க கற்க அறிவானது பெருகும் அப்படின்னு சொல்றது. இது எடுத்துக்காட்டு உவமையணி. அடுத்து ஒரு பாடலினுடைய உவமையும் வந்து உவம உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது உவமையணிங்கிறாங்க. அப்ப சரி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்யக்கூடியது அணிங்கிறாங்க. இப்ப ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்ததா இணையில்லை முப்பாலுக்கு ஈநிலத்தை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமேன்னு சொன்னாலும் அவர்தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னா அது பாரதியார். அகத்தியர் வாழ்ந்ததாக கூறப்படக்கூடிய மலை எது அப்படின்னா பொதிகை மலை. திருநெல்வேலி பகுதியில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக அமையக்கூடிய பகுதிகள்ல தவறானது பாளையங்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை. இந்த நாட்டரசன் கோட்டை அங்க கிடையாது. அப்ப திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கோட்டைகள்ல அது பொருந்தாதது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா பாளையங்கோட்டை. திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை நகரங்கள் அழைக்கப்படுறது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். ஏன்னா இங்க கல்வி நிலையங்கள் மிகுந்து இருக்கிறதுனால இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா சரியான கூற்று எது? பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியாபுரம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நின்றசீர் நெடுமாறனுடைய துணைவியார் மங்கையர்க்கரசியை மகளிர் வரவேற்ற இடம் திருமங்கை நகர் அப்படின்றாங்க. அடுத்து நாயக்க மன்னரினுடைய அமைச்சராக விளங்கிய அரியநாதரனுடைய வழித்தொண்டர் தான் இந்த வீரராகவர். இது அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து அகரவரிசைப்படுத்துக. அழகு, கருவை, காயல், திருநகர். உயிரெழுத்துக்கள் ஏதாவது இருந்தா அதான் நம்ம முதல்ல எழுதுவோம். இப்போ அழகு அப்படிங்கிறது 1. அடுத்ததா ரெண்டுமே அகர வரிசையில இருக்கு. இதை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் கா, ஆ அப்படின்ற நெடில். அப்ப இது 2, இது 3. திருநகர் அப்படிங்கிறது 4. அப்ப ஆப்ஷன். திருப்புகழ் பாடியவர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர். ஆப்ஷன் பி. பிழையற்ற தொடர் எது அப்படின்னா பொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு சொல்லக்கூடியது அகநானூறு. ஆப்ஷன் ஏ. பிழையற்ற தொடர் அதான். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா பொற்கையில் பெருந்துரை முத்து. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து மாறி மாறி இருக்கும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில அமைந்திருக்கக்கூடியது எது அப்படின்னா திருநெல்வேலி. மேற்கு கரையில இருக்கக்கூடியது திருநெல்வேலி. பாரதியார் பிறந்து வளர்ந்த ஊர் எது அப்படின்னா எட்டயபுரம். முதலாக மதிய உணவு திட்டத்தை இங்கதான் கொண்டு வந்திருப்பாங்க. வெங்கடேஸ்வர எட்டப்பராஜாவை பற்றிய பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. கடிகை முத்து புலவர். ஆப்ஷன் ஏ. தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. முக்கூடல். ஆப்ஷன் டி. சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியிருக்கிறவங்க யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஆப்ஷன் டி. நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி. ஆப்ஷன் சி. அடுத்து சீதகாதி என்ற பெயர் வணிகர் வாழ்ந்த இடம், அந்த பெரிய வணிகர் வாழ்ந்த இடம் அப்படின்றது எது அப்படின்னு கேட்கிறாங்க. வள்ளல் சீதகாதி வாழ்ந்த இடம் வந்து காயல்பட்டினம். ஆப்ஷன் சி. காவடி சிந்து பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. அண்ணாமலையார். ஆப்ஷன் பி. காவடி சிந்துக்கு அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடா என அழைத்து வாழ்வித்தல் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. அழகிய சொக்கநாதர், பலபட்டடை சொக்கநாதர்னு சொல்லுவாங்க. கரிவலம் வந்த நல்லூர் என்று வழங்கப்படக்கூடிய முக்கியமான ஸ்தலம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. கருவை நல்லூர். அடுத்து மரபு பிள்ளைகள் அற்ற ஒரு தொடரை கேங்க. பூகை கூவும் அப்படின்றாங்க. தப்பு. பூகை குணுகாது. பூகை என்ன செய்யும் அப்படின்னா உளரும். ஆந்தை தான் என்ன செய்யும் அப்படின்னா அலரும். ஆப்ஷன் சி. அடுத்து குற்றால முனிவர் என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. டி.கே. சிதம்பரநாதன். ரசிகமணி, வட்டத்தொட்டி அப்படின்னா அவருக்கு நிறைய பேர் இருக்கு. நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அடுத்ததா உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் என்று பாடியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர்ல திருவாசகமும் திருக்கோவையும் இவருடையதுதான். டி.கே.சி என அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதன். ஆப்ஷன் ஏ. ரசிகமணி என சிறப்பிக்கப்படுறவரும் அவர் தான். டி.கே. சிதம்பரநாதன் தான். அடுத்ததா கி.ஆ.பி. விஸ்வநாதன் வந்து முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா இந்த டி.கே.சி. கடித இலக்கியத்தின் முன்னோடி வளர்த்தமிழ் ஆர்வலர் யார் அப்படின்னா இந்த டி.கே.சி. தமது வீட்டில் வட்டத்தொட்டி அப்படின்ற இலக்கிய கூட்டங்கள் நடத்திட்டு வந்தவர் யார் அப்படின்னா இந்த டி.கே.சி தான். இதய ஒளி அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா டி.கே.சி. ஓம உருவுகளுள் சரியானவை எவை அப்படின்னு கேட்கிறாங்க. போல, புறைய, அன்ன, ஒப்ப இது எல்லாமே ஓம உருவு தான். அப்ப அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. இதோட இயல் 7ல இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் முடியுது. இயல் 8 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.